வரதராஜம்பேட்டைக்கு பக்கத்தால ஆரோக்கியபுரம் ஒரு கிராமம் இருக்கு. வரதராஜம்பேட்டைக்கு பக்கத்தால ஆரோக்கியபுரம் ஒரு கிராமம், ஒரு தெருவு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அந்த தெருவுல வாழக்கூடிய அனைத்து மக்களுமே தலித்து கிறிஸ்தவ மக்கள். அந்த தலித்து கிறிஸ்தவ மக்களுக்கு 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மோட்டிப்பு தகராறு வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறான். ஒரு தரப்பு கீழ்பகுதி, ஒரு தரப்பு மேல் பகுதி. இந்த 2 தரப்பு தொடர்ந்து ஒரு காலமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாதிக்கப்பட்டு 2 தரப்பினருமே போய் புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுத்தா ஒரு தரப்பினருக்கு மட்டுமே பல கட்டம் எஃப்ஐஆர் போடப்படுது, நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா ஒரு தரப்பினருக்கு எஃப்ஐஆரே போடல. என்ன நியாயம்? அப்ப ஒரு தரப்பினரும் உங்களுக்கு என்ன உறவா? இந்த ஆண்டிவிட காவல்துறைக்கு நான் கேட்கிறேன், ஒரு தரப்புக்காரர்களுக்கும் உங்களுக்கு உறவா? ஒரு தரப்புக்காரர்கள் எதிரியா? என்ன நியாயம்? 2 தரப்பு அடிச்சுக்குது. கட்சி எடுத்து சுத்தம் இளைஞர்கள் கழி கம்ப எடுத்துட்டு வெட்டுறான். தெருவுல உள்ள போக முடியல. புள்ள பொண்டாட்டிலாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஊரை விட்டு கடந்து மாச கணக்கில் வெளியில போய் கிடக்குறான். உள்ள நுழைய முடியல. அந்த அப்பாவி மக்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆபீஸ் வந்து எங்களை தெருவுள்ளே நடக்க உடமை மறுக்கிறார்கள். இளைஞர்கள் 20 பேர் கட்சியோட நிற்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அந்த இடத்தை வந்து நீங்க ஆய்வு செய்ய வேண்டும் என்று எங்ககிட்ட வராங்க. அதுல எங்க கட்சி தோழர் வின்சென்ட் கட்சி தோழரா இருக்கிறார். அப்புறம் அவரை வச்சுக்கிட்டு புகார் கொடுக்கிறோம். முதல் தரப்பு புகார்ல வின்சென்ட் குடும்பத்தினருக்கு 5 பேருக்கு எஃப்ஐஆர். அடுத்தபடியா சண்டை வருது. திரும்ப 7 பேர்ல வழக்கு பதிவு பண்றாங்க. அடுத்த சண்டையில 18 பேர்ல வழக்கு பதிவு. என்ன நியாயம்? ஒரு தெருவுல 2 பிரிவினர் அடிச்சுக்கிறான். போடியா 2 பிரிவினர் இருக்கும். அவனுக்கு ஒரு 50 பேரை போடு, இவனுக்கு ஒரு 50 பேரை போடு. ஆடியோ கோர்ட்டுக்கு நடக்க விடு, சமாதானப்படுத்து. சொன்னதா இல்லையா காவல்துறைகிட்ட? ஒரு பேர்ல ஒரே பிரிவினருக்கு 4 முறை வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க ஆண்டிவிட காவல்துறை. என்ன நியாயம்? அப்ப ஒரு பிரிவினருக்கு ஒரு தடவை தான் வழக்கு பதிவு. இது நியாயமா? இது அப்ப காவல்துறை எதுக்கு? பாதிக்கப்பட்டவனுக்கு 2 பேரையும் கூப்பிட்டு போய் பேசுறோம். 2 தரப்பையும் கூப்பிட்டு வாங்க, பேசுங்க, பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பிறகு ஒரு தரப்பினர் கேட்கிறாங்க, நாங்கள் எங்ககிட்ட எப்ப வேணாலும் வராங்க, நைட்டு பகல் பூரா வராங்க, நாங்க சிசிடிவி கேமரா வைக்கட்டுங்களா எங்க சொந்த செலவுன்னு ஒரு தரப்பினர் கேட்கிறாங்க. காவல்துறை அனுமதிக்குது, சிசிடிவி கேமரா கொண்டு வைக்கிறாங்க. உதவி, அதாவது ஆய்வாளர் மத்தியிலே ஆய்வாளர் நிற்கும் பொழுது ஒரு தரப்பினர் சிசிடிவி கேமரா பிடிங்கிட்டு கிடாசலாம். என்ன காவல்துறை? ஒரு தனிநபர், ஒரு குரூப் ஆய்வாளர் நிற்கும் பொழுது சிசிடிவி கேமராவை தூக்கி கிடக்குறான்டா. அப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு தருவீங்க? அதன் பிறகு அவங்க எஸ்பி வராங்க. எஸ்பி போறோம். அப்ப எஸ்பி போகும்போது எஸ்பி கடுமையா வார்னிங் பண்றாரு காவல்துறையை. 2 தரப்பையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் இடத்துல அப்படின்னு கடுமையா பேசுறாங்க. இதுவரைக்கும் அந்த சிசிடிவி கேமரா போயிடுச்சு. பலகட்டமான முறையில மனு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மனுவுக்கு மனு ரசீதையும் தரல, அந்த சிசிடிவி கேமராவையும் காவல்துறை கண்டுபிடிக்கல. என்ன நியாயம்? அரசாங்கத்துக்கு சம்பளம் வாங்கி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு எப்படி செஞ்சா எப்படி மக்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும்? இந்த மக்களுக்கு யார் ஆதரவு? அததான் நாங்க சுட்டி காட்ட விரும்புகிறோம். அதனால காவல்துறைக்கு நாங்க சொல்றோம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்வு காண்றதற்கு நீங்கள் முயல வேண்டும். நாங்க என்ன காவல்துறைக்கு எதிரி அல்ல, காவல்துறையோட தான் ஒத்து போயிட்டு இருக்கிறோம். இது கண்டன ஆர்ப்பாட்டம் காவல்துறைக்கு முன்னாலேயே வைக்க சொல்லி இருக்கிறாங்க. மாநில குழுவிலே சொல்லி இருக்கிறாங்க, ஆண்டிவிட காவல்துறையை முற்றுகை போராட்டம் நடத்தியான்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்த கட்டமா நடக்கும். எங்க தோழர்